Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. சற்று முன்வர் செய்தி அதனை பார்ப்போம். பாஸ்போர்ட் விண்ணப்பத்திற்கு கணவரின் அனுமதி தேவையில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், எந்த வழக்கின் அடிப்படையில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். சென்னையை சேர்ந்த ரேவதி என்பவர் பாஸ்போர்ட் வழங்க கேட்டு மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் விண்ணப்பித்திருக்கிறார். இந்த விண்ணப்பத்தின் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததுனால பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கு சென்று விசாரித்த போது கணவருடைய கையெழுத்து பெற்றிருந்தால் மட்டுமே விண்ணப்பத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாஸ்போர்ட் அதிகாரி தெரிவித்திருக்கிறார். கணவருக்கும் தனக்கும் இடையில் பிரச்சனை ஏற்பட்டு கணவர் விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கானது நிலுவையில் இருக்கக்கூடிய சூழல்ல கணவருடைய கையெழுத்தை வற்புறுத்தாமல் தனக்கு பாஸ்போர்ட் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ரேவதி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பிக்க கணவரின் அனுமதியோ அவரது கையெழுத்தோ மனைவி பெற வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கணவரின் கையெழுத்து பெற வேண்டும் என்று வற்புறுத்துவதன் மூலமாக ஒரு பெண்ணை கணவனின் உடமையாக கருதக்கூடிய இந்த சமூகத்தின் மனப்பான்மையை தான் அந்த மண்டல பாஸ்போர்ட் அதிகாரியின் செயல் காட்டுகிறது என்றும் நீதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஏற்கனவே கணவன் மனைவி உடனான உறவில் பிரச்சனை உள்ள நிலையில கணவரிடம் இருந்து கையெழுத்து பெற்று வருவது என்பது இயலாதது. திருமணம் ஆகிவிட்டால் பெண் தனது அடையாளத்தை இழந்து விடுவதில்லை. அந்த அடிப்படையில கணவனின் அனுமதி மற்றும் கையெழுத்து இல்லாமல் மனைவி பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பிக்க முடியும் என்றும் கணவனின் கையெழுத்து பெற வேண்டும் என்ற நடைமுறை ஆணாதிக்கத்தை காட்டுகிறது என்றும் தெரிவித்த நீதிபதி மனுதாரருடைய விண்ணப்பத்தை பரிசீலித்து 4 வாரங்கள்ல பாஸ்போர்ட் வழங்க வேண்டும் என்று மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிக்கு உத்தரவிட்டிருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now.